சென்னை மெரினா பீச் அண்ட் பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கிற அந்த பஞ்சு மிட்டாய் செல்லர்ஸ் அவங்க விற்கிற அந்த பஞ்சு மிட்டாயை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்து ரோடமைன் பி அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கிறது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. ரோடமைன் பின்ற ஒரு கெமிக்கல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, இந்த துணியில் அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கலர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கலை இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயில் வந்து அவங்க வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து பொதுமக்களுக்கு விற்றுட்ருக்காங்க அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு 10 நாள் முன்னாடி தான் வந்து புதுச்சேரியில் இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உடனே அதை வந்து தடை விதித்தாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தான் வந்து இனிமேல் ப்ராப்பராக அந்த பஞ்சு மிட்டாய் வந்து விற்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவங்க வந்து இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க சொன்னது என்னன்னா, அங்கே இருக்கிற பீச்சில் வந்து பஞ்சு மிட்டாய் வந்து விற்றுருக்காங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதில் வந்து ரோடமைன் பி அப்படின்ற கெமிக்கல் இருக்குது. அவங்க வந்து எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து தான் அதை வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டிலையும் கவனம் செலுத்தி அங்கே வந்து டெஸ்ட்லாம் பண்ணணும். இங்கே புதுச்சேரியிலும் வந்து அந்த பஞ்சு மிட்டாய்க்கு வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதாவது சென்னையில் இந்த இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதுவும் வந்து உறுதியாகிருக்கு. அது வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி பல்லாவரத்தில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்து தான் வந்து இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியை வந்து போய் பார்த்தது எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிருக்கு, ஆளுங்க யாரும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பஞ்சு மிட்டாய் செய்யணுன்னா அது மோஸ்ட்டாக அது வந்து சக்கரை தண்ணி அந்த சுகர் இது தான் வந்து மெயினாக இருக்கும். அது போக அந்த கலருக்காக தான் வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் கலர் வந்து அது வந்து பர்மிட்டடு தான். அது வந்து சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு அது வந்து யூஸ் பண்ணலாம். பட் இவங்க வந்து கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், பார்த்தவொடனே வாங்கணும், அப்படியே பிங்கிஷாக இருக்கணும், ரெட்டிஷாக இருக்கணும், எல்லோயிஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற அந்த டையை இவங்க வந்து சாப்பாட்டில் கலக்கிறாங்க. எவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கூட ஒரு யோசனையே இல்லாமல். அந்த பீச்சில் இருக்கிற அந்த பஞ்சு மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அதை வாங்கி சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா 15 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்க தான் அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க. இவ்வளோ சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு மோசமான கெமிக்கல் கலந்த ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்கறதுனால அவங்க ஹெல்த்து எவ்வளோ மோசமாக பாதிக்கப்படுது. எனவே இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நானும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கினா அது வந்து ஒரு சர்டிஃபைடா அப்படின்றத மட்டும் பார்த்து வாங்குங்க. குறிப்பாக ரெட் கலரு, பிங்கிஷு இது வந்து ரொம்ப கலரு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. கேன்சர்ன்றது இட் இஸ் ப்ரிவென்டபிள் இஃப் இட் இஸ் டிடெக்டட் ஏர்லி. அதாவது கேன்சர்ன்றது குணப்படுத்தலாம், அதை வந்து ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சா அதை வந்து குணப்படுத்திடலாம். அதனால் வந்து அது குறித்து அச்சப்பட தேவையில்லை அப்படின்றது தான் வந்து பொதுவாக கேன்சர் குறித்து எல்லாருமே சொல்கிறது. பட்டு ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டேஜ் 4 லெவல், ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நிறையா இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நானும் சில கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போயிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க கூட இந்த கேன்சர் நோயெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்கூடாவே பார்த்துருக்கேன். எப்படி இது சாத்தியம், அவங்க வந்து சின்ன வயசுனா அவங்க வந்து ஹெல்த்தியாக தானே சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இங்கே விற்கிற உணவுகளை வந்து அவ்வளோ தரமற்ற உணவுகள், ரொம்ப ரொம்ப மோசமாக இயற்கைக்கு மாறான இந்த மாதிரி கெமிக்கல், துணிக்கு போடுற டையை போட்டு கெமிக்கலை கொடுத்து ஒரு குழந்தைய சாப்பிட வச்சா அது வந்து எவ்வளோ மோசமான பின்விளைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் தெரிய வருது. டெல்லியில் இருக்கிற ஒரு முக்கியமான டாக்டர் அவங்கள்ட்ட வந்து இந்த பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து கருத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரோடமைன் பி அப்படின்றது வந்து அது நீங்கள் வந்து சின்ன டோசேஜில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பெரிய டோசேஜில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கெமிக்கல், அது வந்து ஒரு பாய்சன். அதை வந்து சின்ன அளவில் சாப்பிட்டாலும் பெரிய அளவில் சாப்பிட்டாலும் பாய்சன் தான். அதோட பாதிப்பு பின்விளைவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி மோசமான தரமற்ற உணவுகளை வந்து மக்களை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயினாக எந்த இடத்துல வந்து கலப்படம் நடக்குதுன்னா, ஃபுட் கலர்ஸுன்ற இடத்துல வந்து அதுக்கு மாற்றாக இந்த பர்டிகுலர் கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு காஸ்ட் கட்டிங்காக. பஞ்சு மிட்டாயே தெரியும், அது ஒரு பெரிய விலை கிடையாது.
அதில் கலர் போடுறதுக்கு அதில் ஒரு காசு கட்டிங் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மோசமான கெமிக்கலை கலந்து அப்படியே வந்து அடித்து விடுறாங்க. ஸோ இது குறித்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். மக்கள் வந்து இயற்கைக்கு மாறாக இருக்கிற எந்த ஒரு உணவும் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு நல்ல அட்வைஸாக இருக்கும். இதை விற்கிறவங்க கூட அவங்க பாட்டு அவங்க ஏதோ வயிற்று பழப்புக்கு விற்கிறாங்க. அதில் வந்து இது மாதிரியான ஒரு மோசமான கெமிக்கல் கலக்கிறாங்களான்றது கூட அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த மேனுஃபேக்சர்ஸ்னு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து அந்த துணிக்கு யூஸ் பண்ணுற ரசாயனம், துணிக்கு வந்து அந்த கலர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ரசாயனம், அதை வந்து இந்த காட்டன் கேண்டியில் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து மனுஷங்களா? முதல்ல வந்து இந்த செய்தி வந்து பாண்டிச்சேரியில் நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாண்டிச்சேரி ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது, சென்னையிலேருந்து இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் இருக்கும். இருந்தாலும் அது வந்து வேறு ஊரில் தான் நடக்குது, நம்ம ஊரில் அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து மனசை தேர்த்திக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொள்முதல் பண்ணுறதே வந்து சென்னையில் தான், பல்லாவரத்தில் தான் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மெரினா பீச்லேயும் பெசன்ட் நகர் பீச்லேயும் இது குறித்து ஒரு ஆய்வு வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து இது மாதிரியான மோசமான கெமிக்கல்ஸ்லாம் இந்த மாதிரி காட்டன் கேண்டியில் கலக்கிறாங்க அப்படின்றது வந்து நிரூபணம் ஆகிடுச்சு. டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனவே இது குறித்து நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருங்க. எங்கெங்கெல்லாம் அந்த ஃபுட் கலர்ஸ், அதாவது ரொம்ப மூஞ்சி அடிக்கிற மாதிரி அந்த ஃபுட் கலர்ஸ் இருக்கும், அது மாதிரியான ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதே நல்லது. ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.